ஒரு பேரரசு வாளால் உருவாக்கப்பட்டு தர்மத்தால் எப்படி மாற்றப்பட்டது? வாங்க, வரலாற்றின் மிக சக்தி வாய்ந்த மாற்றங்களில் ஒன்றை நாம இன்னைக்கு அலசலாம். இதுதாங்க இந்த கதையோட மையப்புள்ளி. எப்படி ஒருத்தர் இவ்ளோ கொடூரமா இருந்துட்டு திடீர்னு அமைதியோட சாம்பியனா மாற முடியும்? இதுதான் இந்தியாவின் முதல் மாபெரும் பேரரசின் கதை. சரி வாங்க, இந்த கதைக்குள்ள ஆழமா போலாம். நினைச்சு பாருங்க, கிமு 4ஆம் நூற்றாண்டுல தெற்காசியா சின்ன சின்ன ராஜ்யங்களா சிதறி கிடந்துச்சு. ஆனா அந்த நிலைமை சீக்கிரமே மாறப்போகுது. அப்பாப்பா, 50 லட்சம் சதுர கிலோமீட்டர்! நம்மள கற்பனை பண்ணி பார்க்க கூட கஷ்டமான ஒரு அளவு இது. இன்றைய இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஒரு பெரிய நிலப்பரப்பையே ஒரே குடைக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அந்த காலத்துல இது ஒரு மாபெரும் சாதனை. மௌரிய பேரரசு வெறும் நிலப்பரப்புல மட்டும் பெருசில்ல, அவங்களோட ராணுவ பலம் அடேங்கப்பா! 6 லட்சம் காலாட்படை வீரர்கள், 30,000 குதிரைப்படை, அப்புறம் இதுதான் ஹைலைட், 9,000 போர் யானைகள். இந்த எண்கள் வெறும் நம்பர்ஸ் இல்ல, பழங்கால உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த ராணுவங்கள்ல ஒன்ன கட்டினா உங்களோட திறமைக்கு இது ஒரு சாட்சி. இப்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்கு வருவோம். முன்னாடியெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி நினைச்சாங்கன்னா, மௌரிய பேரரசு முழு பிராந்தியத்தையும் நேரடியா முழு கட்டுப்பாட்டுல வச்சிருந்ததா நினைச்சாங்க. ஆனா இப்போதைய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, முக்கிய நகரங்களையும் வர்த்தக வழிகளையும் மட்டும் நேரடியா கட்டுப்படுத்தி மற்ற பகுதிகளை மறைமுகமா கட்டுப்படுத்தியிருக்கலான்னு சொல்லுது. இது அவங்களோட ஆட்சி முறை எவ்வளவு திறமையானதா இருந்திருக்குன்னு காட்டுது. அப்போ இவ்ளோ பெரிய சூப்பர் பவரோட ஆர்கிடெக்ட் யாரு? அவர் பேரு தான் சந்திரகுப்த மௌரியர். ஒரு சாதாரண பின்னணியிலிருந்து வந்த ஒரு இளைஞர் இந்தியாவோட வரலாற்றை மாத்தி எழுதினாரு. அவரோட வளர்ச்சி இருக்கே, சும்மா மின்னல் வேகத்துல இருந்துச்சு. பாருங்க, வெறும் 20 வருஷத்துக்குள்ள ஒரு சின்ன தொடக்கத்துல இருந்து வடக்கு இந்தியாவோட மறுக்க முடியாத சக்தியா உயர்ந்தாரு. இதுதான் அவரோட புத்திசாலித்தனத்துக்கு ஒரு சூப்பர் உதாரணம். தேவையில்லாம ஒரு பெரிய போருக்கு போகாம ஒரு டீல் போடுறாரு. இதனால அவரோட மேற்கு எல்லையும் பாதுகாப்பா இருந்துச்சு. கூடவே 500 போர் யானைகளும் கிடைச்சது. இந்த யானைகள் பின்னாடி நடந்த போர்கள்ல ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சது. சந்திரகுப்தர் ஒரு மாபெரும் பேரரசுக்கு அஸ்திவாரம் போட்டாரு. அவருக்கு அப்புறம் அவரோட பேரன் அசோகர் வராரு. அந்த பேரரசை இன்னும் பெருசாக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அந்த பாதை ரத்தத்தால நிரம்பி இருந்துச்சு. ஆனா அவரோட கனவுக்கு ஒரே ஒரு தடை இருந்துச்சு. அதுதான் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில இருந்த கலிங்கம். பேரரச முழுமைப்படுத்தணும்னா கலிங்கத்தை ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய படையோட கிளம்புறாரு. வெற்றி தோ கிடைச்சது, ஆனா அதுக்கு கொடுத்த விலை நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. 1,00,000 பேர், போர் வீரர்கள், அப்பாவி மக்கள்னு கொல்லப்பட்டாங்க. லட்சக்கணக்கானோர் தங்களோட வீடு, நிலம்னு எல்லாத்தையும் இழந்தாங்க. ஜெயிச்ச சந்தோஷத்தை விட அந்த போர்க்களத்துல நின்ன அசோகருக்கு குற்ற உணர்ச்சி தான் அதிகமா இருந்துச்சு. அந்த ஒரு நொடி தான் அவரோட வாழ்க்கையே, அவரோட பேரரசின் நோக்கத்தையே மாத்தி போட்டுச்சு. ஆமாங்க, கலிங்க போர் தான் அசோகர் நடத்தின கடைசி போர். அதுக்கப்புறம் அவர் தன்னோட வாழ்க்கைய முழுசா மாத்திக்கிட்டாரு. பௌத்த மதத்தை தழுவி தன்னோட பேரரசோட நோக்கத்தை ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதுல இருந்து மக்களோட நலனை பேணுவதா மாத்தினாரு. அவர் ராணுவ வெற்றியை விட்டுட்டு தர்மத்தின் வழி வெற்றி அப்படிங்கிற ஒரு புது கொள்கையை கொண்டு வந்தாரு. அதாவது ஆயுதத்தால இல்ல, அன்பாலையும் அறத்தாலையும் மக்கள் மனசை ஜெயிக்கிறது. தன்னோட இந்த புது கொள்கைகளை துணை கண்ட முழுக்க கல் தூண்கள்ல செதுக்கி காலத்தால் அழியாத செய்தியா மாத்தினாரு. இது வெறும் பேச்சோட நிக்கல, நிஜமாவே அதை செயல்படுத்தினாரு. ராஜ வேட்டைக்கு தடை, மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, விலங்குகளுக்கும் ஆஸ்பத்திரி கட்டினாரு. பயணிகள் தங்கறதுக்கு சத்திரம் கட்டினாரு. தேவையில்லாம மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டாரு. இப்படி ஒரு நல்லிணக்க சமூகத்தை உருவாக்க முயற்சி செஞ்சாரு. சரி, இவ்ளோ பழங்கால வரலாறை பத்தி நாம ஏன் இப்ப பேசணும்? ஏன்னா அசோகரோட அந்த மாற்றத்தோட சின்னங்கள் இன்னிக்கும் நவீன இந்தியாவோட அடையாளமா ஆழமா வேரூன்றி இருக்கு. அசோகர் நமக்கு விட்டுட்டு போன சின்னங்கள்ல ரொம்ப முக்கியமானது இந்த சிங்கத்தூண் தலை தான். இது சாரநாத்ல கண்டுபிடிக்கப்பட்டது. இது வெறும் ஒரு சிற்பம் இல்ல, இது அவரோட தத்துவத்தோட ஒரு சக்தி வாய்ந்த சின்னம். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 2000 வருஷம் கழிச்சு அகிம்சை வழியில சுதந்திரம் வாங்கின ஒரு நாட்டுக்கு அமைதியையும் தர்மத்தையும் குறிக்கிற இந்த சின்னம் தான் பொருத்தமா இருக்குன்னு நம்ம தலைவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த தூணோட அடியில இருக்கிற அந்த 24 ஆரங்கள் கொண்ட தர்ம சக்கரம் இருக்கே, அதுதான் இன்னைக்கு நம்ம தேசிய கொடியோட இதயத்துல பறந்துட்டு இருக்கு. ஒரு பேரரசரோட தார்மீக கொள்கை இன்னைக்கு ஒரு குடியரசோட கொடியில இருக்கு. ஒரு கொடூரமான தொடக்கத்திலிருந்து ஒரு தத்துவ உச்சிக்கு போன இந்த பேரரசோட பயணம் நிஜமாவே ஒரு அசாதாரணமானது. அது வீழ்ச்சி அடைஞ்சாலும் அதோட தாக்கம் இன்னைக்கும் நம்மகிட்ட இருக்கு. வன்முறையால உருவாக்கப்பட்ட ஒரு பேரரசால உண்மையாவே தன்னை திருத்திக்க முடியுமா? ஒரு தனி மனிதனோட மனமாற்றம் ஒரு பேரரசோட ஆன்மாவையே மாத்த முடியுமா? அசோகரோட கதை நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. இது இன்னைக்கும் நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய மரபு.